எரேமியா 31:14. ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையினாலே பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. நன்மை என்றதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அவன் என்ன நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதான காரியங்களை பார்க்க போகிறோம். சரியா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு உண்டாகும் நன்மைகள். ஆண்டவரை தேடும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு நன்மையை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 34:10 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைப்படாது. அப்போ எல்லா நன்மையினாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை திருப்தி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். சரி, என்னென்ன நன்மைகள்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஐயா 4 மணிலேருந்து ஆடை காணும் தேடுறார். 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து தேடிக்கிட்டே இருக்கிறார். தேடியும் அந்த ஆட்டை காணவில்லை. அவர் சொல்கிறாரு, நான் பார்த்த மாதிரி தான் இருந்தது, 4 ஆடும் சேர்ந்து வந்தது, ஆனால் திடீர்னு என்ன செஞ்சிருச்சு? காணாமல் போயிடுச்சு. நானாக 4 மணிலேருந்து நான் தேடிக்கிட்டே இருக்கேன், ஆட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆடு காணும்னா என்ன செய்கிறாங்க? அதை தேடுறாங்க. எப்படியாவது கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செய்கிறாங்க? அதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது அப்புறம் தேடி கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் அதுக்கு சுகவீனமாக ஆயிடுச்சு போல், அது வாட்டு படுத்து கிடக்கு. அல்லேலூயா. சரியா? அப்போ அந்த மெய்ப்பெண் ஆடை தேடுற வரைக்கும் என்ன செய்கிறதில்ல? விடுறதில்லை, தொடர்ச்சியாக தேடுகிறார். வேறு என்ன காரியங்கள்லாம் உலகத்தில் நம்ம தேடுறோம்? ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேடுகிறோம். அல்லேலூயா. சரியா? இப்போ நிறைய எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா? இரவு பகலாக படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. பல மாதங்களாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்போ ஞானத்தை பெற்றுக்கொண்டு எப்படியாவது என்ன செய்யணும்? நல்ல ஒரு போஸ்டிங்கை தேடணுங்கிறதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க? ஞானத்திற்காக என்ன செய்கிறாங்க? ஆமன். ஞானத்தை தேடி தேடி இங்கே என்ன இருக்குது? ஆமன். ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? ஆமன். ஜாகிரஃபியில் என்ன சொல்லுது? அதே போல் மற்ற எல்லா காரியங்களும் அவங்க என்ன செய்கிறாங்க? தேடி 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 வாசித்து என்ன செய்கிறாங்க? எப்படியாவது வேலையை தேடிடணும், வேலையில் நல்ல வேலையில் அமர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? ஆமன். அதற்கு ஞானத்தை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அது மாதிரி அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்துட்டோன்னா, வேலை தேடுற காரியங்களை பாருங்கள். வேலையை போய் ஒவ்வொரு இடங்களாக இன்டர்வியூ போய் 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 என்ன செய்கிறோம்? வேலையை தேடுகிறோம். எல்லா உலக பிரகாரமான நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? தேடிக்கொண்டே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எதற்காக? உலக பிரகாரமான நன்மை தான் யார் செய்கிறா? உலகத்தில் உள்ளதான ஜனங்கள் செய்கிறாங்க. அதை தான் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஜான் வயிற்றுக்காக நிறைய காரியங்களை என்ன செஞ்சிட்ருக்காங்க? அவங்க தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்காக பொண்ணை தேடுகிறார்கள், அப்படி தானே? அது மாத்திரமல்ல, பொருளை சேர்க்குறாங்க. வயலுக்கு மேலே வயல் வாங்கி போட்டு, அல்லது லேண்டுக்கு மேலே லேண்டு வாங்கி போட்டு, எப்படியாவது என்ன செய்கிறாங்க? அவங்க ஒவ்வொரு காரியங்களை எப்படியாவது நம்முடைய எதிர்காலத்திற்கு தேடி இப்பொழுதே வைத்திடணும்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களையும் பணத்திற்காக, பொருளுக்காக, நகைக்காக என்ன செய்கிறாங்க? அதை நாள் முழுவதும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யோசிச்சு பாருங்கள். எதற்காக மனிதன் தேடிக்கொண்டு இருக்கிறான்? இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சேர்ப்பதற்காக தான் என்ன செய்கிறாங்க? தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் எதை தேடணும் தெரியுமா? எதை தேடணும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்யணுமா? தேடணும். அப்போ உலக நன்மையை தேடுவதற்காக ஜனங்கள் காலை முதல் இரவு வரைக்கும் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. சரியா? அப்போ ஒரு ராஜாவை பாருங்கள். 2 நாளாகவும் 31:21 தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ, அப்படி தானே, அதை எல்லாம் முழு இதயத்தோடு செய்தி சித்தி பெற்றான். அல்லேலூயா. அப்போ ஒரு ராஜா ஆண்டவரை தேடணும்னு அவசியமே இல்லை, அவனுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறார்? தேவனை தேடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை தேடுறதுன்னா என்னது? நியாயப்பிரமாணத்திலையும் கற்பனைக்கு அடுத்த காரியத்தில் என்ன செஞ்சாராம்? ஆமன். தேடிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முழு இருதயத்தோடு அதுவும் தேடி சித்தி பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் இவர் என்ன செஞ்சார்? ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை தேடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, கர்த்தரை எப்படி தேடணும், எப்பொழுது தேடணும், அதை தான் பார்க்க போகிறோம். சரியா? ஒரு 5 காரியங்கள் நான் சொல்கிறேன். கர்த்தரை
எப்பொழுது தேடணும், எப்படி தேடணும் அப்படிங்கிறது தான் ஒரு 5 காரியம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கோங்க. சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை எப்பெல்லாம் தேடணுமா? நித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி. அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை என்ன செஞ்சணும்? தேடிக்கிட்டே இருக்கணும். சின்ன பிள்ளைங்களாம் பாருங்கள், தாய் தகப்பனை என்ன செய்யும்? மெயினாக தகப்பனை கூட தேடாது, தாய் என்ன செய்யும்? அம்மா எங்கள் சின்ன பிள்ளைகளை எங்கேயாவது போய் ஒரு வீட்டில் விட்டுட்டு வந்தனாலும் ஓடி வந்துடும். சில பிள்ளைங்கள் அம்மா இருக்கிறாங்களாம் பார்த்துக்கிட்டே தான் விளையாடுவாங்க. அப்போ அதே மாதிரி கர்த்தரை நித்தமும் என்ன செய்யணுமா? நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறார். அடுத்து எப்படிலாம் தேடணும் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 63:1 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதிகாலமே நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை தேடணும். நீங்களாம் அதிகாலம் தேடுவீங்களா? காலையில் எழும்பி இப்போ 5 மணிக்கெலாம் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் இருக்குது. நாங்கள் உட்காந்து நம்ம ஹோலாக இந்திய தேசம் முழுவதுமே கிட்டத்தட்ட மும்பையில் இருக்கிற சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி அநேகர் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் இருந்து காலையிலேயே கர்த்தரை தேடுறோம். சரியா? ஒரு சின்ன ஸ்டாண்ட்ஸாக பாடிட்டு அதுக்கப்புறம் வேத வசனத்தை தொடர்ச்சியாக தியானிக்கிறோம், செபிக்கிறோம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதிகாலையிலே என்ன செய்யணுமா? தனித்து உட்காந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? தேடணும். அப்போ தான் நம்மளுக்குள்ள ஆமென் அந்த தேடுகிற உணர்வு எப்போ இருக்கணும்? எந்திரிச்ச உடனே நம்ம மைண்டு ஃபுல்லாக அங்கே போயிடக்கூடாது. அடுத்து நம்ம படிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும், அந்த காரியங்கள் நம்ம சிந்திச்சிடக்கூடாது. எந்திரிச்ச உடனே கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. அதிகாலமே என்ன செய்யணுமா? நேரப்பட வேலை செய்து சாபத்தை வாங்கிடக்கூடாதான். அதிகாலையிலே எழும்பி யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அவருடைய முகத்தை தேட வேண்டும். 3ஆவதாக பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எடுத்து வைத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 2:4. அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். சரி, எதை? அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசிங்க. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. ஆமென். அப்போ ஞானத்தை புதையலை தேடுகிறது போல தேடுற மாதிரி கர்த்தர் ஒரு புதையல் தான். அவரை என்ன செய்யணும்? நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம சபை கட்டும் பொழுது நான் சொல்கிறதான காரியம், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 சபை கட்டுமான பணிகள்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தோம். அப்போ இந்த முக்கில் என்னென்னா, இந்த இடத்துல தோண்டும் பொழுது அந்த பீம் வைப்பதற்காக அந்த கம்பிகள் உள்ளே நட்டுவதற்காக தோண்டிக்கிட்டே இருக்க மணலாக வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட மூடக்கணக்காக மணல் வந்துகிட்டே இருக்குது, ஆற்று மணல். அப்போ உடனே அதை தோண்ட திடீர்னு அதில் ஒரு பிரதர் தோண்டும் பொழுது திடீர்னு ஒரு களையம் கிடைத்தது. சரியா? களையம்னா என்னது? ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் என்னது? ஆமாம், முக்கியமான காரியங்கள்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு களையம் தோண்டுச்சு. அது பார்த்த உடனே அதை எடுத்து அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும், இன்னும் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அவருக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, கூட கொஞ்சம் தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்ன செஞ்சுருவார்? ஒரு எக்ஸசைஸ் மாதிரி காலையிலே என்ன செஞ்சுருவாங்க? ஒரு 4-5 பேர் வருவாங்க, எல்லோரும் சேர்ந்து தோண்டி ஆமாம். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல அதுக்கப்புறம் உள்ள. அல்லேலூயா. அப்போ ஒரு புதையல் கிடைச்ச உடனே அதை இன்னும் நம்ம என்ன செய்யணும்? தேடணும், ஏதாவது இருக்கும். அதே மாதிரி கர்த்தரை புதையலை போல தேடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எப்படி நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? தேடணும். சரி, எப்போ தேட முடியும்? நல்ல வேதத்தை வாசி என்ன ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேடிக்கிட்டே இருக்கணும். புதையலை தேடுவதை போல கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணுமா? அல்லேலூயா. தேடும் போது எப்படி தேடணுமா?
முழு இருதயத்தோட. ஏன்னா கொஞ்சம் அப்படியே எண்ணங்கள் அப்படியே வீட்டு பக்கம் போயிடக்கூடாது, அல்லது மற்ற எந்த காரியத்துக்கும் போயிடக்கூடாது. நம்ம ஆராதனைக்குள்ள கர்த்தரை தேடும் பொழுது அல்லது நம்ம ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு உட்காந்து என்ன செய்யணுமா? தேடணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும்போது 5வதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு என்ன செய்கிறாராம்? பலன் அளிக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணுமா? அவன் விசுவாசித்து அவர் பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்சர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? விசுவாசித்து நம்ம தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போ ஒரு 5 காரியம் சொன்னேன். 1, ஆண்டவரை நித்தமும் தேட வேண்டும், டெய்லி ஆண்டவரை தேடணும். 2வது, அதிகாலமே தேடுறது இருக்கட்டும், மெயினாக நம்ம தேட வேண்டியதான நேரம் அதிகாலை நேரம். 3வது, புதையலை போல் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர், அவர் ருசித்து பார்க்க பார்க்க, ஒரு மாம்பழத்தை வாங்கி சாப்பிடணும், இங்கே ருசிக்க டேஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய அடுத்து அந்த கடையில் போய் திருப்பி என்ன செய்கிறோம்? அதை வாங்குகிறோம். அது நல்லா இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? வாங்க மாட்டோம். அப்போ ஆண்டவரை புதையலை மாறி தேடி ருசித்து இன்னும் ஆழங்களுக்குள்ளே ஆண்டவரை தேடிட்டோன்னா நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, அவன் கர்த்தரையின் முன்பாக வைத்திருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அடுத்தாப்புல 4வதாக முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? தேட வேண்டும். அல்லேலூயா. சிலர்லாம் ஸ்டவ்வில் ஒன்றை வச்சுட்டு என்ன செய்வாங்க? உட்காந்து ஆண்டவரை தேடுவாங்க. உடனே பிள்ளைங்களை கூப்பிட்டு அதை ஆஃப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரியா? அதெல்லாம் முழு இருதயத்தோடு தேட முடியுமா? ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நாம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, யாக்கோபு என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி என்ன செஞ்சார்? ஆற்றங்கரை ஓரமாக உட்காந்து செபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முழு இருதயத்தோட கர்த்தரை தேட வேண்டும். 5வதாக அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை தேட வேண்டும். அவர் பலன் கொடுப்பார். நம்ம செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக என்னென்ன கிரியைகள்லாம் செய்கிறீங்களோ அதுக்கெல்லாம் என்ன செய்வார்? பலன் தருவார். அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்து இந்த தேடுகிறதினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் எப்பொழுது தேடணும், எப்படி தேடணும்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? தேடுகிறதினால் கிடைக்கும் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்லாம் கிடைக்குது? எடுத்துக்கோங்க. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தரை தேடுகிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்போ கர்த்தரை தேடுறவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிட மாட்டார். அது ஒரு பெரிய பாக்கியம் தானே. சரியா? மற்றவங்களாம் பாருங்கள், ஆண்டவரை தேடாமல் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை பேர் ரோட்டில் அலைகிறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் இருந்தாலும் கூட, அவங்க பிள்ளைகள் இருந்தாலும் கூட கைவிடப்பட்ட சூழ்நிலை சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே போல் பெரியவர்களும் கூட பிள்ளைகளாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கர்த்தரை தேடினோம்னா அவர் ஒரு நாள், மனுஷன் வேணால் கைவிடலாம், கர்த்தர் கரம் பிடித்தவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடும் பொழுது என்ன செய்ய மாட்டாராம்? அவர் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. 2வதாக சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். 69:32. சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். அப்போ தேவனை தேடுகிற இருதயம் என்ன செய்யுமா? வாழும். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். நம்ம இருதயம் வாழ்கிற மாதிரி தான் நம்ம வாழ்வோம், தெரியுமா? நம்ம இருதயம் என்னதெல்லாம் நினைக்குதோ அது மாதிரி வாழ்வோம். 3 யோவான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். வெரி குட். அப்போ நம்ம ஆத்மா எப்போ வாழும்? கர்த்தரை தேடும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும்.
அப்போ நம்ம இருதயம் வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். நம்ம மனசு போல தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க? ஒரு 500 மார்க்குக்கு ஒரு 480 மார்க் எடுத்தோம்னா ஒர்க் பண்ணோம்னா கிடைக்குமா கிடைக்காதா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்களை என்ன செய்யும்? நமக்கு வந்து கிடைக்கும். உங்கள் இருதயம் அப்படி நினைக்கணும். நல்ல உயர்வான காரியங்களை எண்ணணும். நான் இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயம் இருக்குமானால் அந்த இருதயம் என்ன செய்யும்? நம்ம இருதயம் என்னதெல்லாம் நினைக்குதோ அதன்படி நம்ம வாழுவோம். அடுத்து 3ஆவதாக நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், சங்கீதம் 40:16, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். அப்போ கர்த்தரை தேடும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தரை தேடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுதா இல்லையா? ஆண்டவரை தேடும்போது சந்தோஷம் உண்டாகுதா இல்லையா? ஆமென். நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போதே அவ்வளோ சந்தோஷம். சனிக்கிழமை வந்துட்டாலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகிறோம், ஒரு சந்தோஷம். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். அடுத்தாப்புல நமக்கு என்ன நன்மைகள்லாம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது 4ஆவதாக சங்கீதம் 119 அதில் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ பாக்கியவான்கள்லாம் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிளெஸட் பீப்புள். சரியா? இங்கிலீஷில் வாசிங்கன்னா நல்லா தெளிவாக புரியும். பிளெஸட் ஒன். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை தேடும்போது நமக்கு ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் தர்றாரு. யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறாரு, வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதத்தினாலும் கற்ப பிறப்புகளின் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை தேடும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடினோம்னா ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 5ஆவதாக கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். இப்போ நம்மளுக்கு எல்லாருமே கை தேர்ந்தவர்களாக இருக்கிறோமா? எல்லா விஷயத்துலேயும். சிலருக்கு நல்ல அரசியலில் நல்லா பேசுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம்னா A to Z வரைக்கும் அரசியலை பற்றி நல்லா சொல்லிடுவாங்க. சிலர் இப்போ டாக்டர் லைனில் இருக்கிறவங்க அதை குறித்து நல்ல ஒரு நாலேஜ் உண்டாயிருக்கும். சரியா? அரசியல்வாதிகளுக்கு அந்த அரசியலை குறித்த நல்ல நாலேஜ் இருக்கும், எல்லாத்தையும் அறிந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன செய்வாங்க? நல்லா அறிந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுற பிள்ளைங்க எல்லாத்தையும் அறிவாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம பாஸ்டர் எடுத்துட்டோன்னா எல்லா வகையிலையும் எல்லா காரியங்களையுமே ஒரு நாலேஜ் இருக்கும். அப்போ கர்த்தரை தேடும்போது எல்லாரும் அப்படி மாறிடுவோம், சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள். அடுத்து 6ஆவதாக நம்ம பார்க்கும்போது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அவரை தேடுறவங்களுக்கு ஆண்டவர் நல்லவர். அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? தேடும்போது ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அதான் புலம்பல் 3:25 அந்த எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறார். அப்புறம் கடைசியாக பார்க்கும் பொழுது செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆமென். கர்த்தரை தேடும்போது அவருடைய கோபத்தினால், ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது எப்போ? ஆண்டவருடைய வருகையின் போது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், என்ன ஆகும்? மறைக்கப்படுவீர்கள். நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சுருவார்? நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா கோபத்தின் நாளில் என்ன செய்வீங்க? நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ 7 காரியங்களை சொன்னேன். கர்த்தரை தேடுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொன்னேன். 1, நம்மளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சரியா? அது சங்கீதம் 9:10 நம்ம வாசித்தோம். 2ஆவதாக இருதயம் என்றென்றைக்கும் வாழும். 3ஆவதாக நம்ம சந்தோஷமாக இருப்போம். கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை தேடுறதுனால சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். நம்ம டெய்லி தேடணும். நம்ம இந்த இடத்துல ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. 4ஆவதாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். 5ஆவதாக சகலத்தையும் அறிந்து கொள்வோம்.
முதல்ல வேணால் ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிய ஆண்டவரை தேட என்ன செய்வோம்? சகல ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சகலத்தையும் நம்ம அறிந்து கொள்வோம். அடுத்தாப்புல அவர் நல்லவராக இருப்பார். நமக்கு நீங்கள் ஆண்டவரை தேடிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசை என்ன நன்மை உண்டாகிறது? அவர் நல்லவராக இருக்கிறார். 7வதாக ஆண்டவரை தேடுறதுனால கோப நாளிலே கோபாக்கினை நாளில் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை மறைத்து கொள்வார். எப்போ தேடணும்னா சங்கீதம் 105:4 வாசிக்கும்போது நித்தமும் அவரை தேடணும். நீங்கள் நல்லா வாழணும்னா என்ன செய்யணும்? டெய்லி ஆரோக்கியமாக வாழணும்னா டெய்லி என்ன செய்யணும்? சாப்பிடணும். 3 நேரம் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா நல்ல ஆரோக்கியமாக இருப்போம். அதே போல் ஆண்டவரை நித்தமும் என்ன செய்யணும்? நம்ம தேடணும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக சரி தேடணும்னா அவரை எப்போ தேடணும் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலமே தேடணும். சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம். அதிகாலமே ஆண்டவர் என்ன செய்யணுமா? நம்ம தேடணும் என்று சொல்லி பார்க்கிறோம். காலையிலே எந்திரிச்ச உடனே நம்ம நம்மளுடைய காரியங்களில் போயிடக்கூடாது, வேலைகளில் போயிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? காலையிலே எழும்பி கர்த்தரை என்ன செய்யணும்? நல்ல பாடல்களை பாடி ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம தேடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தாப்புல எப்படி தேடணும் ஆண்டவர் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகள் 2:4 புதையல்களை போல தேடணுமா. அல்லேலூயா. ஆண்டவரை தேடும் போது எப்படி தேடணுமா? புதையலை தேடணும்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, அப்போ புதையலை தேடுகிறதை போல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். அடுத்தாப்புல 4வதாக எரேமியா 29:13 நம்ம வாசிக்கும்போது முழு இருதயத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணுமா? தேடணும். அல்லேலூயா. அறகுறை இருதயமாய் அல்ல. இங்கே உள்ளே உட்காந்த உடனே நம்ம மைண்டு ஃபுல்லாக இதில் இருக்கணும். நம்மளுக்கு அங்கே வீட்டில் உள்ள காரியமோ அல்லது ஆஃபீஸில் உள்ளதோ மற்ற எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. வந்துட்டோமா முழுசாக எங்கே இருந்தாலும் சில சமயங்களில் நம்ம ஃபிசிக்கலாக இங்கே உட்காந்துருப்போம், மென்டலி ஆப்சன்ட் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேண்டும். 5வதாக பார்க்கும்போது எபிரேயர் 11:6 அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை தேடும்போது கட்டாயமாக கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு பலன் கொடுப்பாரா இல்லையா? உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் ஆண்டவரை தேடினதுனால சில காரியங்கள் நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா 21 நாள் ஜெபத்துலலாம் நிறைய கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நம்ம தேட கட்டாயம் கர்த்தர் எனக்கு பதில் தருவார், பலன் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேணும். 5 காரியங்கள் பார்த்தோம். 1 நித்தம் தேடணும், 2வது அதிகாலையில் தேடணும், 3வது புதையலை போல தேடணும், 4வது முழு இருதயத்தோடு தேடணும், 5வது விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. இப்படி நம்ம தேடுவோமானால் கர்த்தரை என்ன செய்வார்? நம்மை நன்மையினால் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை என்ன நன்மை தேடணும்? கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. எல்லா நன்மையினாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே.